ஒருத்தருக்கு சோதரம். நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிற போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களே உங்களை அந்தகாரத்தில் நின்று வாசிங்கம்மா. நீங்கள் நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவரும் புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை அதிகமாய் ஊழிய கூடுகையிலே பேசக்கூடிய ஒரு வசனம். ஒரு சீஷத்துவத்திற்கு பேச வேண்டிய முக்கியமான வசனம். ஆனால் காலத்தின் கட்டாயம் நம்முடைய சபைகளுக்கு இப்பொழுது நம்ம பேச வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9. இந்த வார்த்தையில அருமையாய் பேதுரு எழுதுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துல, எந்த ஒளிக்கு? ஆச்சரியமான, அமேசிங் லைட், ஆச்சரியமான ஒளியின் இடத்துல என்ன பண்ண இருக்கிறீங்க? வரவழைத்தவருடைய புண்ணியங்கள். யாரோ ஒருத்தர் நம்மளை இருட்டில் இருந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அதை தான் பேதுரு சொல்றாரு. அவர் பேரை சொல்லலை, யார் நம்மளை அழைத்து கொண்டு வந்தது என்றதை இந்த வசனத்தில் மறைமுகமாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனம், நீங்கள் இந்த அதிகாரம் வேதத்தை நல்லா வாசிச்சிங்கன்னா யார் நம்மளை அழைத்து கொண்டு வந்ததுன்றது இப்போவே உங்களுக்கு தெரியும். பேசிக்காக அடிச்சு விட்டுருவீங்க. இயேசு தான் நம்மளை இருளிலேருந்து என்ன பண்ணார்? கொண்டு வந்தார். இது கேள்வி ஞானம். ஆனால் படித்தவர்கள் படித்து இந்த அறிவை சம்பாதிப்பீர்களானால் உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது? திசை திருப்ப முடியாது. உங்களை மறுபடியும் இருட்டுக்குள்ளே கொண்டு போக முடியாது. மறுபடியும் உங்களை மந்திரத்திலேயோ செய்வினையிலோ பாவத்திலேயோ இருட்டுக்கு நேரம் உங்களை யாருமே நடத்த முடியாது. ஏன்னா உங்கள் கண்களை அவர் திறந்திருக்கிறார், உங்கள் இருதயத்தை திறந்திருக்கிறார். ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. கேட்டு செயல்படுவதற்கும் படித்து செயல்படுகிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிக்காதவர்கள் தன் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார்கள். காரணம் என்னன்னா, எனக்கு பல விஷயத்துல நான் ஏமாந்து போயிருக்கேன், அநேகருடைய பேச்சை கேட்டு நான் அவமானப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியல சார், அவங்க சொன்னதை நம்பினேன் சார், அப்படி சொல்றாங்க. ஆனா ஒருவர் படித்து விட்டால் அவனுடைய அறிவு கண்கள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒருவன் ஆங்கிலத்தை படித்தால் அவன் ஆங்கிலத்திலே அவன் வல்லவனாய் இருக்கிறான். ஒருவன் தமிழை நன்றாய் படித்தால் அவன் தமிழில் வல்லவனாய் இருக்கிறான். கணிதத்தை படித்தால் அவன் கணக்கு போடுவதிலே அவன் என்னவா இருக்கிறான்? வல்லவனாய் இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு பாட புத்தகங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த புத்தகத்தை யார் எதை அதிகமாய் படிக்கிறார்களோ அதில் அவர்கள் என்னவா இருப்பாங்க? புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா படித்து அதில் நல்ல மார்க் எடுக்கலாம், நல்ல ஆளாக இருப்பாங்க, அவங்க வல்லவர்களாக இருப்பாங்க. படிப்பு என்பது மிக மிக அவசியம். அல்லேலூயா. போன வாரத்தில் கற்பக அம்மா ஒரு பேப்பரில் ஜெபக்குறிப்பு எழுதி கொடுத்து எனக்கு கொடுத்தாங்க. அதை நான் படித்தப்போ நான் சொன்னேன், எவ்வளோ அழகாக நேர்த்தியாக எழுதி வைத்திருக்கிறாங்க இந்த அம்மா அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் சொன்னேன். மற்றவர்கள் அவர்களை பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவர்களுக்குள்ள ஒரு திறமை கிருபை கத்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. படிப்பு என்பது மிக அவசியம். உங்க பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைங்க. பிள்ளைகளுக்கு அந்த படிப்பு அவசியம். வேதத்தை படிக்க வைப்பது இன்னும் அவசியம். அல்லேலூயா. உலக படிப்பை எவ்வளவு நீங்க படிக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது. அது இந்த உலகத்தில் நீங்க வாழ்வதற்கு புரிதலை கொண்டு வரும். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் படித்தீர்களானால் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்தா இந்த படிப்பு அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதமாய் எப்படி வாழ முடியும், ஆண்டவர் யாரு, இயேசு யாரு, எங்க இருந்து நம்ம மீட்கப்பட்டோம், யார் இடத்துல இருந்து மீட்கப்பட்டோம், எதுக்காக இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. காலையில் எழுந்த உடனே புக்கேடு, ஸ்கூலுக்கு போ, ஓடுன்னு சொல்றோம். முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு அளவுக்கு படிக்க ஆரம்பித்த உடனே சொல்லணும், காலையில் எழுந்த வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், அந்த காலத்தில் நின்று நம்ம என்ன பண்ணாராம்?
ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீயும் நானும் எந்த சந்ததிங்க சொல்லுங்க பார்க்கலாம்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் நீங்க இனிமேல் சாதாரணமா இருக்கக்கூடாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். அடுத்தது சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லணும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்துல நாம் களி கூர்ந்து மகிழும்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தார். அந்தகாரத்துல, இருளிலே, உலகத்துல, மோசமான பாவத்துல, அடிமைதன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த தேவஜனமே, கர்த்தர் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். இருளிலே வாழ்ந்த நமக்கு, புறஜாதியாய் வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு, இயேசுவே, அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எப்படி நம்ம இயேசுவை போய் அப்பான்னு கூப்பிட முடியும்? உங்களுக்கு கூப்பிட அதிகாரம் யார் கொடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். என் தகப்பனை நான் அப்பா என்று சொல்வதற்கு தான் எனக்கு உரிமை. மற்றவருடைய அப்பாவை நான் அப்பா என்று கூப்பிடுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. அப்படி நான் கூப்பிட்டா ஒன்று நான் தத்து எடுத்திருக்கணும், அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் இயேசுநாதரை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறோம். எப்படி நமக்கு அந்த அதிகாரம் வந்தது? யார் அந்த உரிமையை கொடுத்தது? அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுது, அவர் உங்களை வரவழைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. என் தாயுடைய தாய்க்கோ இந்த ஸ்லாக்கியம் கிடைக்காம இருந்திருக்கலாம். எனக்கு ஆலயத்துக்கு வர முடியாம எத்தனையோ பேர் வெளியில, வீட்டில, அங்கேயும் இங்கேயுமா இருக்கிறாங்க. கிறிஸ்துவ வீட்டிலே பிறந்திருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிறந்திருந்தாலும், ஆண்டவரை ஆராதிக்க அவங்களுக்கு எண்ணமும் இல்லை, இருதயமும் இல்லை, நேரமும் இல்லை. ஆனால் தேவனை ஆராதிக்க நம்மை சொற்ப ஜனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள் வரவழைக்கப்பட்டவர்கள். எதற்காக வரவழைக்கப்பட்டீங்க? எங்க இருந்து வரவழைக்கப்பட்டோம்னா, இருட்டில இருந்து அழைத்திருக்கிறார், வரவழைத்திருக்கிறார். பாவ வாழ்க்கையிலிருந்து, அடிமைதன வாழ்க்கையிலிருந்து வரவழைத்திருக்கிறார். எங்க வந்திருக்கிறோம்னா, ஆச்சரியமான ஒளி கிட்ட வந்திருக்கிறோம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். திருப்பி இருட்டுக்கு வரல. இருட்டில இருந்து அப்பா எங்க கொண்டு வந்திருக்கிறாரு? வெளிச்சத்துக்கு, ஒளியின் இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். வேதத்துல வாசிக்கும் போது அந்தகாரம் என்று சொல்லும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 5, 6, 7. ஒன்று யோவான் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7. தேவன் ஒளியா இருக்கிறார். பாத்தீங்களா? அங்க பேதுரு சொல்லும் போது நம்மளை எங்க இருந்து எங்க கொண்டு வந்தாராம்? அந்தகாரத்துல இருந்து ஒளியின் இடத்துல வரவழைத்தார். இப்ப யோவான் ஸ்தானகர், இங்க யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் போது சொல்றாரு, தேவன் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும்? என்ன இல்லை? இருளே இல்ல. அப்ப இயேசு கிட்ட வந்தா நமக்கு என்ன இல்லைங்க? அந்தகாரம், இருளு, கஷ்டம், போராட்டம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்துல கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கு. இட்ஸ் a ஸ்பெஷல் நியூஸ். நாங்க அவர்கிட்ட கேட்டோம், நாங்க பார்த்தோம். அவர்கிட்ட இருளே கிடையாது, அவர் ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. அதுல 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியோ, இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். என்னவா இருக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம், எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, யாராவது தெருவில் வராங்க, வீட்டில் வராங்க, ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு வராங்க, அவங்ககிட்ட சொல்லணும், நீ என்ன எதிர்பார்க்கறது காட்டில் ஏசப்பாவை பிடி, ஆண்டவரை பற்றி சொல்லு, உன் கஷ்டத்தை மாறுவார், ஆண்டவர் மாற்றுவார். உனக்கு ஜெபிக்கணுமா சொல்லு, எங்கள் பாஸ்டர்கிட்ட ஜெபிக்கிறோம், எங்கள் பாஸ்டர்மா இருக்காங்க, ஜெபிப்பாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன், ஃபோன் பண்ணி கொடுங்க அவங்கக்கிட்ட, அவங்களுடைய கஷ்டத்தை கேட்டு சொல்லுங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கணும். நீங்களும் ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
அப்போ நாம் ஒளியில அவர் சொல்ற, அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன பண்ணுகிறது? சுத்திகரிக்கிறது. எல்லாருடைய பாவங்களையும் சுத்திகரிக்கிறது யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மட்டும்தான். ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், குருவி ரத்தம், கோழி ரத்தம், பன்னி ரத்தம், எந்த ரத்தமும் என்ன இல்லை, நம்ம பாவங்களை கழுவவே கழுவாது. வசனம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை கழுவுகிறது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் சொன்னாரு. ஒருவன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னை பின்பற்றினால் அவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்கணுமா. வசனம் சொல்லுகிறது மத்திய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, மத்திய 28:19 இருந்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்ன பண்ணுங்க. யாராவது என்ன சொல்றாரு ஆண்டவர்? என் ஜாதியை மட்டும் போய் தொடுன்னு சொல்லல, நீ பிறந்த கோத்திரத்துல மட்டும் போன்னு சொல்லல, உன்னுடைய ஜாதியை மட்டும் போய் சத்தியம் சொல்லுன்னு சொல்லல. சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் போய் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. உங்க வீட்டில் யார் ரட்சிக்கப்படல? என்னைக்காவது அவங்கள குறித்து நீங்க யோசிச்சிருக்கீங்களா? உங்க சித்தப்பா, பெரியப்பா, ஆயா, தாத்தா, மாமா யாராவது பற்றி யோசிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசியிருக்கீங்களா? ரட்சிக்கப்படாத ஆளுக்கு அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறவங்களுக்கும் சொல்லியிருக்கீங்களா? அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது இந்த வார்த்தை, நீங்கள் சகல ஜாதிகளையும் போய் என்ன பண்ணுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடு. இப்போ எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய கட்டளை. அப்போ இந்த ஞானஸ்தானம் தான் ஒருவன் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறான். தீத்து 3:5 வாசிக்கிற போது, தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சீக்கிரம் வாசிங்க, நேரம் இல்லை. தீத்து புஸ்தகம் வாசிக்கிறீங்களா? நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்ம என்ன பண்ணாரு? ரட்சித்தார். நம்ம நினைக்கிறோம் எங்க அப்பா புண்ணியம் பண்ணாருப்பா அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன், எங்க அம்மாவால் ரட்சிக்கப்பட்டேன். இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியின் ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லுகிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய நீதி நிமித்தம் ரட்சிக்கப்படவில்லை, கர்த்தருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இன்னைக்கு நம்ம நினைக்கிறேன் எங்க அப்பா செய்த புண்ணியம், எங்க அம்மா செய்த புண்ணியமா தெரியல, தாத்தாவா பாட்டனா செஞ்ச புண்ணியமா தெரியல. அப்படி அவங்க செஞ்சிருந்தா அவங்க இயேசுவை அறிந்திருக்கணும், அவங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். இன்னைக்கு அநேகரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடி பிசாசானவன் ஞானஸ்தானம் எடுக்க விடாம தடை செய்தே அடிமையா வச்சிருக்கிறான். என்ன அடிமை தெரியுமா? என் சொந்தம், என் ரத்தம், என் ஜனம், இவர்களுக்கு நான் கணக்கு கொடுக்கணுமே, கணக்கு கொடுக்கும். ஆனா நமக்கு மிகவும் முக்கியமாய் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். யாருக்கு தெரியுமா? இயேசுநாதருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். எங்க அப்பா பயங்கர குடிகாரனா இருந்த போது நான் சொல்றேன், எங்க அம்மாவுடைய விசுவாசத்தை குறிச்சு, ஆண்டவரை குறிச்சு, எங்க அம்மாவுக்கு இருந்த தேவ பக்தியை குறித்து சொல்றேன். ஏதோ ஒருத்தர் சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கல. எங்க அம்மா காலையில 4:30 மணிக்கு தெரியாம போய் ஞானஸ்தானம் எடுத்து அப்படியே மறுபடியும் வேற அந்த ஊழியக்காரனுடைய வஸ்திரத்தை மாற்றி ட்ரெஸ்ஸு மாற்றி ஞானஸ்தானம் எடுத்துட்டு திருப்பியும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இவங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே எங்கள் அப்பா தூங்கி எழுந்து அடிக்கிறார். எப்படி நீ ஞானஸ்தானம் எடுப்பேன்னு? பிசாசு தூங்குறவனுக்கு சொல்லுது. அடி, ரத்தம் ஊற்றுது. எங்கள் அம்மாவுக்கு தையல் இங்கே தலையில் பார்த்தீங்கன்னா தையல் இருக்கும், பெரிய தையல், ரத்தம் ஊற்று. ஒரு வாட்டி 2 வாட்டியில் எத்தனையோ முறை அடி. அப்படி அடி வாங்கி கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றவர்கள் என் தாயார். எங்கள் அப்பா கிட்ட மட்டும் இல்லை, எங்கள் பெரியப்பா கிட்ட அடி வாங்கி இருக்கிறாங்க, எங்கள் சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் அடி வாங்கி இருக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் அடி வாங்கி ஒரே வார்த்தை சொன்னாங்க, இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவை தான் நாங்கள் ஆண்டவரை தான் ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. நம்ம எப்படி ஓடுறோன்றதுல
ஆண்டவர் பார்க்கிறாரு. யாருக்காக வாழ்ந்தோன்றதுல கர்த்தர் பார்க்கிறார். சும்மா ஒன்றும் பாட மிக்காம ரத்தம், அதுதான் பவுல் சொல்ல, நீ ரத்தம் சிந்தத்தக்க இன்னும் போராடவில்லையே, ஓடலையேன்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. லக்ஸரி லைஃப்ல உட்காந்துட்டு நான் ஊழியம் செய்கிறேன், லக்ஸரி லைஃப்ல நான் அப்படி செய்ய போறேன் இப்படி செய்யறேன்றதுல கர்த்தருக்காக இறங்கி ஓடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்களுக்கு ஓடி போய் உதவி செய்யணும். வீட்டில் உட்காந்துட்டே பேசுறது இல்லை. ஜெபம் பண்ணு, உபவாசம் போடு, பயிற்சி எடு, முயற்சி எடு, வெளியில போ, கர்த்தருக்காக வைராக்கியம். அதுலயும் மிக முக்கியம், அன்போடு பழகு எல்லாரோடும். அல்லேலூயா. நம்மளை பார்த்தா கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து மற்றவங்க புறஜாதி மரியாதை கொடுக்கணும், கனம் பண்ணணும். ஐயோ மதத்தை பிரச்சாரம் பண்ண வந்துட்டான்னு சொல்லிட்டு ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. நல்லா ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று சொல்லட்டுமா? பிசாசு பிடிச்சிருந்த, லேகியன் பிடிச்சிருந்த, ஆவியை பிடிச்சவன் இயேசுவை பார்த்தோன்னு ஓடி வந்தாங்க. வந்துட்டு தான் ஜெபம் பண்றான். நம்ம மட்டும் ஜெபம் பண்றோம்னு நினைக்காதீங்க, பிசாசு கூட ஜெபம் பண்ணுது. அல்லேலூயா. யார் ஜெபம் பண்றா? பிசாசு. இன்னைக்கு நிறைய பேர் பிசாசுல இருக்கும்போது நல்லா ஜெபம் பண்ணுவான், விடுதலை ஆனோன்னு மறந்துடுறது, ஜெபத்தை மறக்கிறது. தேவபிள்ளையே, ஜெபத்தை மறக்காத, ஆண்டவரை மறக்காத, இயேசுவை குறித்து சொல்ல மறக்காத. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கார். அதே போலயே நம்ம பாவத்தை எல்லாம் என்ன பண்ணணும் சொல்லுங்க வாலிப பிள்ளைங்க, பெரியவங்களாம் சொல்லுங்க. நம்ம பாவங்களை என்ன பண்ணணும்? மனசுக்குள்ள வச்சுக்க கூடாது, அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அல்லேலூயா, நம்ம பாவத்தை என்ன பண்ணணும்? செய்து விட்டுறணும். வாலிப பிள்ளைகள், பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்றேன், யாரையும் அன்பு காட்டி ஏமாத்திடாதீங்க. அன்பு காட்டி ஏமாத்தாது. அதுல தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பார்க்கிறாரு. அன்பு, விசுவாசம், இவைகளை காட்டில மேல எது முக்கியமா? மேலானது அன்பே மேலானது. யோவான் 3:14 சொல்றது, அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் உலகத்துல, உன் மீது ரத்தம், உனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக ரத்தம் சிந்தினார், நம்முடைய பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவபிள்ளை, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை அழைத்திருக்கிறதுக்கு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தமாய் உண்மையாய் அவரை ஆராதனை செய்ய வேண்டும். பரிசுத்தமாய் ஆராதனை செய்யணும், பக்தியோடு ஆராதனை செய்யணும், ஜெபத்துல உறுதியா இருக்கணும், அவரை தேடுவதில் உண்மையா இருக்கணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லல. ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு இலவசமா வந்துருங்க. நம்ம உண்மையா இருக்க நமக்கு ஆசீர்வாதம் வரும். ஜெபிக்க ஆசீர்வாதம் வரும். ஒரு ஊழியக்கார் ஜெபம் பண்ணினா சொன்னார், ஜோயல், என் மணி பர்ஸ் தொடச்சி போட்டு நான் எல்லாருக்கும் கொடுத்துட்றேன், வர ஊழியக்காரங்களுக்கு. அப்படி தொடச்சி கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் அந்த பர்ஸை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் என்னத்துக்கு பேக்கெட்டில் வைக்கணும்னு தூக்கி அப்படி டேபிள் மேலே போட்டால் ஒரு 10-15 நிமிஷம் கூட ஆகாது, ஆண்டவர் மறுபடியும் யாரையாவது அனுப்பி அந்த பர்ஸுக்குள்ள காசு வைக்க அளவுக்கு ஆண்டவர் எனக்கு ஆள் அனுப்பிடுவார்ன்றார். அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். என்கிட்ட வச்சுக்கிட்டு நான் தரது இல்லைங்க. அவர் சொல்றாரு, இருக்கிறத நான் கொடுத்துட்டேன், இனிமேல் எதுக்கு இந்த மணி பர்சன் தூக்கி அப்படி போடுவேன், ஆண்டவரே நீங்க தான் நிரப்பணும்னு. உடனே எனக்கு வர வேண்டிய பணம் தானா வந்து சேருதுப்பா. அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். எப்படி? அவர் சமூகத்தில் நான் உட்கார்வதனால, என் பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிப்பதனால. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க பாவங்களை அறிக்கை செய்ய போறீங்க? உங்க வாலிப வாழ்க்கையில் நடந்த பாவத்தை அறிக்கை செய். இன்றைய காலத்தில் நீங்கள் செய்த பாவங்கள், தப்பிதங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என்று கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்காக யோபு அவன் ஜெபம் பண்ணி நான் பலி செலுத்தான். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்கள், என் மருமகள் யாராவது பாவம் பண்ணியிருப்பான், உன் குடும்பத்துக்காக நீ பலி செலுத்தணும், பாவ மன்னிப்பை கேட்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே என் பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது, நான் செய்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கிறேன் ஐயா. இங்க வசனம் சொல்லுகிறது, எல்லா பாவங்களையும் அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அழைத்திருக்கிறார். யாரெல்லாம் அழைச்சா தெரியுமா? வேற கோடீஸ்வரம் பணக்காரனை மட்டும் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் ஒன்று. நேற்றைய தினத்தில் வண்டி ஓட்டி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை பாடலை கொடுத்தாரு. ஒரு வரி அப்படியே உள்ளத்தில் ராகத்தில் வந்தது. பெரியோர் சிறியோர் என்றும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று ஆண்டவருக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது, எல்லாருமே அவருக்கு முன்னாடி ஒன்று என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த பிரசங்கம் எடுக்கும்போது ஆண்டவர் அப்படி அதுக்குரிய வார்த்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். லூக்கா 14:21 வாசிக்கிற போது, லூக்கா புஸ்தகம் 14:21 ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுத்தார் ஆண்டவர், பணக்காரர்களுக்கெல்லாம். ஆனால் இந்த பணக்காரனும் வரவே இல்லை. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு காரியத்தை சொல்கிறான். நான் திருமணம் ஆயிடுச்சு, வர முடியாது. நான் வண்டி வாங்கிட்டேன், வர முடியாது. நான் விவசாயம் பண்ணணும், வர முடியாது. வேலை இருக்குது, வேலை இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் சபைக்கு வரல. ஏன்? வேலை இருக்குது. நான் கல்யாணம் பண்ணிட்டேன், வரல. குடும்பமாக இருக்குது, வரல. வீட்டுக்கு வரல, சபைக்கு வர்றதில்ல. எனக்கு எல்லாம் வேலை வேலை வேலை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அடுத்தது வாசிமா 14:21. அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை அழைத்து, நீ பட்டணத்தின் தெருக்களிலே வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் யாரை கூப்பிட்டு வா. ஹலோ, யாரை கூப்பிட்டார் சொல்றார் ஆண்டவர்? ஏழைகளை போய் கூப்பிட்டு வா. அப்புறம் சப்பானிகளை கூட்டு வா, குருடர்களை கூட்டு வா, இங்கே கூட்டி கொண்டு வா என்றான். அல்லேலூயா. பணக்காரன் தான் சபைக்கு வரணும்னு நினைச்சோம்னா சபை வளராது. அல்லேலூயா. சுவிசேஷ பணியை சொல்றதுக்கு இத்தனை கூட்டம் இருக்குது. ஆண்டவர் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறார். யார்கிட்ட எல்லாம் போ? வீதிக்கு போ, தெருக்கு போ சொல்றாரு. வீட்டில் உட்கார்ந்து இருக்காத, ஊழியம் செய்யறியே, எங்க போ? ஆசைப்படுறிய, எங்க போ? எல்லாம் சொல்லுங்கம்மா, எங்க போனோம் ஊழியம் செய்ய? ஹலோ சொல்லுங்க. வீதிகளுக்கும் தெருக்களுக்கும் போ. அங்கே போய் யாரை பார்த்து கூப்பிட்டு வா. வாசி 21 வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளை கூப்பிடு. ஊழியத்துக்கு ஏழைகளை. நீங்க கூட உங்க விசுவாசிங்க எப்படி ஆதாயம் பண்ணணும்? போ, ஏழைங்களை கூப்பிட்டு வாங்க. பரம ராஜ்யத்துக்கு அழைப்பு கொடுங்க. எங்க சபைக்கு வாமா, ஏழைகளை கூப்பிட்டு வா. பணக்காரனை கூப்பிட்டு வா நான் சொல்லல, ஆண்டவர் சொல்ற ஏழைகளை கூப்பிட்டு வா. அடுத்தது ஊனன், சப்பானி, உடம்புல நடக்கவே முடியல, தூக்கிட்டு வரணும். யார் தூக்கிட்டு வர்றது? நீ தான் தூக்கிட்டு வரணும். அல்லேலூயா. பாஸ்டர் வந்து தூக்குவாரா? இல்ல, பேதுரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்தான். அங்க திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து ஓடுகளை பிரித்து உள்ளே இறக்கி வைத்தாரலாம் ஜெபிக்க. நீங்க தான் ஊனர்களை, சப்பானிகளை, ஏழைகளை, விதவைகளை, திக்கற்றவர்களை தேவனுக்காய் கொண்டு வர வேண்டும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்ற குருடரையும் இங்கே கூட்டி கொண்டு வா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அந்த வார்த்தையை சொல்லுங்க. இங்கே கூட்டி கொண்டு வா. எங்கே கூட்டி கொண்டு வா? சபைக்கு தான். இங்கே சொல்லுங்க, அந்த வசனத்தை சொல்லுங்க. இங்கே. அல்லேலூயா. புரிஞ்சிட்டு படிங்க. இங்கே கூட்டி கொண்டு வா. சில ஆள் இருக்குது, பணக்காரதுன்னா அந்த சபைக்கு கூட்டு போறது, ஏழையா இருந்தா இந்த சபைக்கு கூட்டு வர்றது. இந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாது. ஆதாயம் பண்ணித்தான் என்ன பண்ணணும்? இங்கே கூட்டி கொண்டு வா. ஆமென். அல்லேலூயா. அப்போ 22 சொல்றான், ஊழியக்காரன் அப்படியே செய்த, ஆண்டவரே நீ கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலோ என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி வா. எப்படி கூட்டி வரணுமா? தனலட்சுமி சிஸ்டர் சொல்லுவாங்க, ஏமா லேட்டாக வந்த? இப்போ இல்லை, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ வேலைக்கு போயிடுறாங்க, பிஸி ஆயிட்டாங்க. ஒரு டைமில் ஏமா லேட்டாக அவங்களெல்லாம் கூப்பிட்டு வர லேட்டாகிடுச்சு பாஸ்டர். கூப்பிட்டு வரலன்னா வரமாட்டாங்க பாஸ்டர். நாங்கள் வர மாட்டோம். இப்போது அவங்க நிறைய பேரை வர வச்சுருக்காங்க. அல்லேலூயா. கை தட்டலாமா? நீங்களும் மோனிஷா கூட, அம்மு கூட, ஏதாவது அவங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணி, ஐயா உங்களுக்கு ஜெபம் பண்ணணும்,
வருந்தி அவங்ககிட்ட ஆண்டவரை பற்றி சொல்கிறது. நீங்களும் வருந்தி சபைக்கு கூட்டு வரணும். யாரை எப்படி கூட்டு வரணும்? எப்படி வருந்துவீங்க? அம்மா தயவு செய்து வாமா, அல்லேலூயா, நீ வந்தாதாம்மா உனக்கு நல்லது, நீ வரலையானா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைம்மா, எவ்வளோ நாள் சாபத்தில் இருப்ப, எவ்வளோ நாள் தரித்திரத்தில் இருப்ப, வாங்க தயவு செய்து வருந்தி கூப்பிடணும், சொல்லிகிட்டே இருக்கணும். 6 மணிக்கு 5 மணிக்கே ஞாயிற்றுக்கிழமை எழுந்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தான் நல்லா தூங்குறது. 9 மணி ஆராதனை, 9:30 மணி ஆராதனை, 9 மணி வரைக்கும் பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 9 மணிக்கு மேலே தலை வரலாமா, பேன் பார்க்கலாமா, பல்லு என்னது துலக்கலாமா, துணி துவைக்கவே இல்லையே, எந்த துணியை போட்டு போகிறது? இந்த நேரத்தில் பார்த்து ஐயோ சீப்பு காணுமே. சர்ச்சு போகிற நேரத்தில் பிசாசு எப்படிலாம் சோதிக்கிறான் பாரு. செருப்பு ஓடு நடந்து வரலாம், செருப்பு இருந்துச்சா செருப்பை தூக்கி போட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து கத்தரா தேட ஆர்வமாக, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து சகோதரிகள் ஓடி போய் இயேசுவை காண போனார்களாம். எப்போ? இயேசு அடிக்கப்பட்டு கல்லறையில் வைத்த போது. அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் 5:30 மணிக்கு ஆராதனை வச்சா நீங்கள் எந்த இருட்டில் எழுந்து ஓடி வருவீங்கன்னு தெரில. தோத்திரம். அல்லேலூயா. பாஸ்டர் 5:30 மணிக்கு வச்சா எப்படி வர்றது? 5:30 மணிக்கு நிறைய இடத்துக்கு ஓடுறோம். ட்ரெயின் பிடிக்க போகிறோம், பஸ்ஸு பிடிக்க போகிறோம், சினிமா தேட்டருக்கு போகிறோம், ஃபஸ்ட்டு ஷோ பார்க்க போகிறோம், எல்லாம் ஓடுறோம். ஆனால் தேவனை தேடுவதற்கு ஓட முடியலையே. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். பெரு வழிகளிலும் வேலியில் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படிக்கு ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் கொடுத்துருக்க கட்டளை. அபிகாயில் நீ என்ன பண்ணோம்? ஓடி போய் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லி கூட்டு கொண்டு வரணும். ஸ்ருதி என்ன பண்ணோம்? வீட்டில் தூங்கக்கூடாது, கூட்டு கொண்டு வரணும். வீட்டில் யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? அபிகாயில் தட்டி எழுப்பி ஒழுங்காக சர்ச்சு கிளம்புன்னு சொல்லணும். அல்லேலூயா. மிஸ்பா என்ன பண்ணணும்? க்ளோரியும் கிளாடியும் லேட்டாக எழுந்தா நீ சீக்கிரம் 4 மணிக்கெலாம் எழுந்து, ஏன் இப்படி தூங்குறீங்க, தூங்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி எழுப்பி கூட்டு வரணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாலா. அப்புறம் சொல்லுவாங்க க்ளோரியும் கிளாடியும், ஐயா அதுதான் ஐயா தூங்கிட்டு இருக்குது, நாங்கள் எங்கேயா தூங்குறோம். அது சோதரம். பிள்ளைகளை கொண்டு வாங்க, வாலிப பிள்ளைகளை கொண்டு வாங்க, பெரியவர்களை கொண்டு வாங்க. சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்திருக்கானா, வா ஜபத்துக்கு போயிட்டு வரலாம், இழுத்துட்டு வா, வருந்தி கூட்டு வா. வீட்டில் சொந்தக்காரன் வந்துட்டான்றதுனால நீயும் லீவ் போடாத. புரியுதுங்களா? அல்லேலூயா. சொந்தக்காரன் வந்துட்டாங்கயா அதனால நான் வரல, சபைக்கு வேலை வச்சிட்டாங்கயா அதனால வரல. ஆண்டவர் சொல்ற, என் வீடு நிறையும்படி வருந்தி கொண்டு வா. இங்கே குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? நாங்கள் கிடையாது, நீங்கள் தான் காரணம். ஆண்டவர் உங்களை தான் கேட்பார் கணக்கு. ஆடு குட்டி போடவே இல்லைன்னா ஆடு எங்கே போவோம் சொல்லுங்க? ஹலோ, எங்கே போவோம் ஆடு? கரெக்டாக சொல்லுதுவ. அல்லேலூயா சொல்லுப்பா. அதான் ஆடு குட்டி போடணும். நீ ஆடா இல்லை வேற ஏதோ? ஆடுன்றவங்களாம் கை வச்சு சோத்திரம் பண்ணுங்க. வரமாட்டேது பாரு. நீங்களாம் ஆடுங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, மந்தையில் இருக்கிறீங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் எப்படியாவது குட்டி போட ஆத்மாதாயம் பண்ண உதவி செய்யுங்கன்னு சொல்லி சோத்திரம் பண்ணு. கை உயர்த்தி நல்லா சோத்திரம் பண்ணு, வாய் திறந்து. அப்படியே பழைய புராணம் மகாபாரதம் அது இதுன்னு பேசிட்டு உட்காந்துருக்காதீங்க. அதை பார்த்தீங்கன்னா தாயபா சுருட்டும் போது 4 கல் வச்சு ஏணி ஏறுவேன், 2 கல் போட்டு 10 மேலே இருந்து புஷ்ஷுன்னு பாம்பு கொத்திச்சுன்னு கீழே இறங்குவேன். புரிஞ்சுக்கோ. கேமே உன்னை கொத்துறதா இருக்குமானா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நிறைய பேர் கட்டம் போட்டு ஏறுறான். அவனை வெட்டு, இவனை வெட்டு, விளையாட்டில் பாரு, வெட்டு வெட்டு வெட்டு, கொலை பண்ணு. அங்கெங்கேயும் அன்பு வரும், இந்த விளையாட்டில் பொறாமை வரும், பெருமை வரும். ஆண்டவர் சொல்கிறான், அன்பா இருயா. அல்லேலூயா சொல்லுப்பாலா. அல்லேலூயா. ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். சபையோடு, விசுவாசிகளோடு, ஊழியர்களோடு ஐக்கியப்படணும். ஜெபத்தில் ஐக்கியப்படணும், பரிசுத்தத்தில் ஐக்கியப்படணும். புறப்பட்டு போய்
சுவிசேஷ பணிகளை செய்ய வேண்டும். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, அப்படியே எல்லாம் எழுந்து நின்று கர்த்தருக்காக நம் காணிக்கையை செலுத்தலாம். இன்னும் ஒரு சில 2 காரியம் இருக்குது. அதை பரிசுத்த சந்ததி ஆசாரிப்பு கூட்டம், ஆசாரிய கூட்டம், இதை குறித்து அடுத்த வாரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஆண்டவருக்காக காணிக்கைகளை செலுத்தலாம்.